சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் உறுப்பினர்கள் அதிகம் இல்லாததால் மாநகராட்சி கூட்டம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். மாநகராட்சி கூட்டத்தில் தற்பொழுது உறுப்பினர்கள் அதிக அளவில் வராமல் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. முழு விவரங்கள். சலோமே, குறைவான உறுப்பினர்களுடன் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்குமே தமிழக வெற்றிக் கழகம் பொறுப்பேற்ற பிறகு இது இரண்டாவது கூட்டமாக நடைபெறுகிறது. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் கொளத்தூர் வாக்கு எண்ணிக்கை மைய இயந்திர சரிபார்ப்பு நிகழ்வில் இருக்கிறார். அவருக்கு பதிலாக ஸ்ரேயா சிங் பங்கேற்றிருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு மாமன்ற உறுப்பினர்களில் குறைந்த அளவில் வருகை தந்திருக்கிறார்கள். பொதுவாகவே மாநகராட்சி கூட்டத்திற்கு மாமன்ற உறுப்பினர்கள் குறைவாகவே வருகை தருவார்கள். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக பொறுப்பேற்ற பிறகு அதன் சார்பாக இருக்கக்கூடிய 4 மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய இது இரண்டாவது கூட்டமாக இது இருக்கிறது. அதே போல மாநகராட்சி சார்பாக இதுவரை இல்லாத அளவு குறைந்த எண்ணிக்கையிலான தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடிய நிகழ்வையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி பணிகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். இன்று நடைபெறும் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மொத்தமாக 19 தீர்மானங்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட உள்ளது. கடந்த மாதம் 37 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இம்மாதம் 19 தீர்மானங்கள் மட்டுமே நிறைவேற்றப்படுகிறது. வழக்கமாக குறைந்தபட்சம் 80 முதல் 160 தீர்மானங்கள் வரை நிறைவேற்றப்படும். மேயர் பிரியா பொறுப்பேற்ற பின்பு முதல் முறையாக குறைந்த அளவிலான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் செய்யாததால் எவ்வித திட்டப்பணிகள் தொடங்கவில்லை மற்றும் சென்னை மாநகராட்சியால் அறிவிக்கப்பட்ட பல்வேறு டெண்டர்கள் தமிழ்நாடு அரசு ரத்து செய்துள்ளது. மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவில் குறைந்திருப்பது நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.